அரசியல் தலைவர்கள் பல பேருக்கு இல்லாமல் போய்விட்டது. மக்கள் மேல என்ன மரியாதை இருக்கு உங்களுக்கு? எங்க கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது வேற மாதிரி வரீங்க, ஓட்டை வாங்கிட்டு போன உடனே நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? அப்போ உலகத்தில் நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமான அரசியல் செய்தியை கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறார். எனக்கு ஆட்சியில நாட்டம் இல்லப்பா தசரதன், எனக்கு ஆட்சியில நாட்டம் இல்லப்பா ராமன், எனக்கு ஆட்சியில நாட்டம் இல்லப்பா பரதன், எனக்கு ஆட்சியில விருப்பமே இல்லப்பா லட்சுமணன், எனக்கு ஆட்சியில கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை பரதன், எனக்கு ஆட்சியில சுத்தமா விருப்பம் இல்லை காணாள நிலைமைகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. யாரு? அவன் பின்னால போனான் லட்சுமணன், இவன் பின்னால போனா நானும் இதற்கு அரசாழ்வேன், நான் எப்படி இந்த ராஜ்யத்தை ஆளுவேன் சத்திரன் கேட்டான். அப்ப என்ன அர்த்தம்? உலகெங்கிலும் ஆட்சியில் ஆர்வம் இல்லாத, அதிகாரத்தில் ஆர்வம் இல்லாத தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பது கம்பன் காப்பியம் சொல்லுகிற நெறி. அது இன்றைக்கு உலகத்தின் எந்த பக்கத்திலாவது இருக்கிறதா? அதுக்கு அடுத்தது என்ன? அதாவது they are power mongers. பவர் மாங்கர்ஸ் என்ன வேணாலும். சார், ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஜோக் சொன்னார். ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்கிறாரு. என்ன போஸ்ட் நான் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு போஸ்ட் கொடுன்னு கேட்குறாரு. அதில் வேறு சில பேர் எப்படி கேட்பான் தெரியுங்களா? கண்டவனுக்கும் கொடுக்குறியா எனக்கு குடும்பம். எங்கிட்டே சில பேர் கலமாமணி எவனவனுக்கும் கொடுக்குறாரு சார், எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறாரு சார். அப்போ எவனவனுக்கும் ஒரு லிஸ்ட்டில் நீ இருக்கியா? ஆபிரகாம் லிங்கன் வந்து கேட்டான், எனக்கு எப்படியாவது வந்து உங்களதில் ஒரு போஸ்ட் கொடுங்க. அப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன? ஒரு தடவை ஒரு மகாராஜா வேட்டைக்கு புறப்பட்டார். வேட்டைக்கு போகும்போது மழை வருமா இல்லையான்னு டவுட் வந்தது. உடனே அவர் அங்கே இருக்கிற அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார், ஏன்ப்பா இங்கே மழை வருமா வராதப்பா அப்படின்னு. அவர் எனக்கு தெரியாதுங்க, பட் நான் என்கொயரி பண்ணி உங்களுக்கு சரியாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு என்கொயரி பண்ணிட்டு ஒரு 1/2 hour இன்னைக்கு மழை வரும் அப்படின்ட்டார். மகாராஜா நிறுத்திட்டார், போகிறத நிறுத்திட்டார். மழை வந்தது. மகாராஜாவுக்கு சர்ப்ரைஸ். உடனே அந்த அமைச்சரை கூப்பிட்டு, நீ எப்படி கண்டுபிடிச்ச, சோர்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணேன்? அவர் சொன்னார், எனக்கு தெரியாதுங்க, இந்த துணி துவைக்கிற சகோதரர் இருக்கார் இல்லையா, துணி துவைக்கிறவர், அவர்கிட்ட தான் மழை வருமா வராதுன்னு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல, அதுக்கான அவரை கேட்டு விட்டேன். அவர் தான் சொன்னார், அவரை கூட்டிட்டு வார். அவர் கேட்டார், எனக்கு தெரியாதுங்க, என் கழுதைகிட்ட ஒரு குவாலிட்டி உண்டுன்னு. என்ன? மழை வரும்னா 2 காடையும் வெடைச்சிக்கிட்டு நிற்கும், அப்போ மழை வரும்னு அர்த்தம். நீங்கள் கேட்ட அன்னைக்கு 2 காடையும் அது வெடைச்சிக்கிட்டு நின்றுச்சு, நான் மழை வரும்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே அந்த மகாராஜா சொன்னாராம், பேசாமல் இவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த போஸ்ட்டுக்கு அதையே போட்டுடலாம்பா. இதை சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், அன்று முதல் எல்லா கழுதைகளும் ஏதாவது ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போஸ்ட்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா? பதவி என்பது அவ்வளோ பெரிய விஷயமா? இந்த ராமாயணத்தினுடைய அடிப்படை நாதமே என்ன தெரியுமா? அடிநாதமே என்ன தெரியுமா? பதவிகளை விட மனிதன் பெரியவன் என்பதை நிரூபிப்பதற்கான காவியம் அது. நாற்காலிகள் நமக்கு கீழே தான் இருக்க முடியுமே ஒழிய நாற்காலிகளை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு யாரும் அலைய முடியாது. சிம்மாசனங்கள் நாம் மிதிப்பதற்குத்தான் போடப்பட்டனவே ஒழிய சிம்மாசனங்கள் தலைமீது கிரீடமாக சூட்டிக் கொள்வதற்காக போடப்படவில்லை. ஸோ அந்த பவர் மாங்கர் அப்படிங்கிற தாட் இருக்கக்கூடாது மனித குலத்தில் அப்படிங்கிறதுக்கு அரசர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அருமையான செய்தி. அதாவது உயிர்குலம் முழுமைக்கும் சொல்லப்பட்ட செய்தி, பிறகு உலகுக்கு சொல்லப்பட்ட செய்தி, பிறகு நாட்டுக்கு சொல்லப்பட்ட செய்தி, அப்புறமா குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட செய்தின்னு ஒன்று இருக்கு. அது என்ன குடும்பம் சார்? குடும்பத்தில் ஒரு வாழ்வு முறை இருக்கு சார். எங்கள் அண்ணன் என்னை விட முட்டாளாக இருந்தால் கூட எங்கள் அண்ணனை மதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சார். உண்மையிலே எங்கள் அண்ணன் என்னை விட அறிவாளி, அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வரேன், ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன். ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் அப்போ ரொம்ப சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன். நான் போயிருந்தேன், என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார், காஃபி சாப்பிடுனாரு, திடீர்னு எந்திரிச்சு நின்னார். சார், நான் பார்க்க போகிற ஜஸ்டிஸே எழுந்துச்சு நிற்கிறாரு, எதுக்குன்னு எனக்கு புரியல. நான் அப்படி எந்திரிச்சேன். அப்போ ஒரு காலடி சத்தம் கேட்டுது. ஒருத்தர் வந்து இது நடந்து அந்தாண்ட போகிறாரு, இவரை பார்க்க கூட இல்லை, அந்தாண்ட போகிறாரு, அவர் ரூமுக்குள்ளே போகிறாரு. அப்போ கோகுலகிருஷ்ணன் சொல்கிறாரு, அண்ணே இவர் சுகி சிவம் பேச்சாளர், நல்லா பேசுவார், நம்ம சுகி சுப்பிரமணியத்தோட பையன். அப்படியா, நல்லா இருங்க அப்படின்ட்டு அவங்க அண்ணன் உள்ளே போனார். நீ எவ்வளோ பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனாலும் உங்கள் அண்ணன் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு குவாலிட்டியை நான் கோகுலகிருஷ்ணன்ட்ட கற்றுக்கிட்டேன். ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன் கற்றுக்கிட்டேன். நீ ஹைகோர்ட் ஜட்ஜாரு, நீ சீஃப் ஜஸ்டிஸாரு, ஆனால் என்ன இருந்தாலும் குடும்பத்தில் உன்னை விட உங்கள் அண்ணன் பெரியவன். அவர் சாதாரண வேற போஸ்ட்டில் கூட இருக்கலாம், ஆனால் அண்ணன் பெரியவன் வீட்டுக்குள்ளே. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா?
ராமன், பரதன், லக்ஷ்மணன் செத்துருக்குன்னு ஒரு நட்சத்திர வித்தியாசம் சார். ரொம்ப ஒன்றும் வருஷக்கணக்கான வித்தியாசம் இல்லையே. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம், ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், எத்தனை விதமான விஷயங்கள். இதில் நேற்று கூட சகோதரி முந்தனத்து இளம்பரை பேசும்போது வால்மீகத்துக்கும் கம்பனுக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை அவங்க படம் பிடிச்சு காமிச்சாங்க. என்ன மாதிரியாக ஒரு விஷயம் அணுகப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. இங்கே வால்மீகத்தில் படைக்கப்பட்ட ராமனுடைய குவாலிட்டி அல்லது குணம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இழந்த பதவிக்காக கொஞ்சம் மனசில் வருத்தப்பட